ஒரு சிவன் டெம்பிள். இந்த மாதிரி ஆற்று பக்கத்தில் உட்காந்து ஆலு பரோட்டா சாப்பிட்டுக்கிறீங்களா? டெம்பிள் தாங்க போக போகிறோம். இங்கே பாருங்கள், இது உள்ளே வந்து வீடியோவே எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள் தான் வந்து எங்க ஏதோ குகை உள்ள போதுங்க. வாவ் பா. கைஸ், அதாவது என்னென்னா டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பில்டிங்கை பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஜட்ஜ் பண்ணிட்டேன். சரி, நார்மலாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு vlog with விஜய். நான் உங்கள் விஜய் ஜூட்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணாலியில் வந்து டே 3 எபிசோட் 2ங்க. போன எபிசோடில் வந்து ரிவர் ராஃப்டிங் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முதல் எபிசோடில் வந்து ஹைக்கிங் பார்த்துருப்பீங்க. இந்த சீரீஸில் வர எல்லா எபிசோடும் போயிட்டு லைனாக பாருங்கள். அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். ரிவர் ராஃப்டிங் முடிஞ்சு ட்ரெஸ் எல்லாம் ஈரமாச்சு, ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. இங்கே ஒரு இடத்துக்கு வந்து சாப்பிட வந்தவங்க. இங்கே பாருங்கள், பாய்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இதாங்க அந்த கடை. இப்போ பார்த்தீங்கன்னா அதை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த வியூ பாருங்களேன், சாப்பிட்ற அந்த வியூ பாருங்களேன். இந்த மாதிரி ஆற்று பக்கத்தில் உட்காந்து ஆலு பரோட்டா சாப்பிட்டுக்கிறீங்களா? சாப்பிட்றோம். இதோ பாருங்கள், நாங்கள் சாப்பிட்றோம் பாருங்கள். மஜாவாக இருக்கா? இது பார்த்தீங்கன்னா சித்துங்க. இது என்னது தலை? இமாச்சலோட இது பாருங்கள், இமாச்சலோட சிக்னேச்சர் டிஷ்ஷுங்க சித்து பார்த்தீங்கன்னா இமாச்சலோட ஃபேமஸான டிஷ்ஷுங்க, சிக்னேச்சர் டிஷ்ஷு. எப்படி ப்ரோ இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சுல, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஆக்சுவலி நான் இந்த ஊருக்கு வந்து இமாச்சல் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ட டிஷ்ஷு, ரொம்ப அத்தன்டிக்காக டேஸ்ட்டாக இருக்க டிஷ் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபேவரெட்டு. இந்த ட்ரிப்பில் வந்து சித்துன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். காய்ஸ், நம்ம கடைசி வீடியோ பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ தயவுசெய்து போய் பாருங்களேன். அதை பார்த்தா தான் இது உங்களுக்கு புரியும். இந்த ரிவரில் தான் நாங்கள் வந்து ரிவர் ராஃப்ட் பண்ணோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து டெம்பிள் போவோம். டெம்பிள் போய் உள்ளே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டெம்பிள் தாங்க போக போகிறோம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இங்கே வந்து கார் நிறுத்தினோடனே நாங்கள் என்ன நினச்சோம், ஏன்னா அது டெம்பிள்னு நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்குமே, இது டெம்பிள்ன்றாரேன்னு சொல்லிட்டு கேட்டோம். ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், சரி உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சோன்னா உள்ளே போய் பாருங்கன்னு சொன்னார். இதை பாருங்கள், டெம்பிளோட ஓப்பனிங் டைம் எல்லாமே இருக்குங்க. காய்ஸ், இதாங்க டெம்பிளோட என்ட்ரி. ஸோ வாங்க மேலே போய் பார்ப்போம். இது உள்ளே வந்து வீடியோவே எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள் தான் வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். எங்க ஏதோ குகை உள்ள போதுங்க. குனிஞ்சு போனங்க. ஒரு குகைங்க எங்க ஒரு குகை உள்ள போயிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க குகை மாதிரி உள்ள போகுதுங்க. இப்போ வெளியில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வழியெல்லாம் காமிக்குதுங்க. இந்த மாதிரி வழியெல்லாம் காமிக்கும். இங்கே பாருங்கள், நிறைய டெம்பிள் இருக்குங்க. இங்கே இது பில்டிங் மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் உள்ளே வந்து டூரிஸ்ட்காகவே கோயில் வச்சுருக்காங்களா, என்ன கதை எதுன்னு தெரிலங்க. மகாகாளி கோயிலா? இது வந்து நெக்ஸ்ட் கோயிலுங்க. கோயிலாக போயிட்டே இருக்குங்க. இது என்ன தெரியல, செட்டப்பா இல்லை உண்மையிலே ஸ்பெஷல் இடமா அதில்? இது பாருங்க, இதுக்குள்ள வாவ் பா. லாஸ்ட் டே ஸ்பிரிச்சுவலாக போயிட்டு வியூ பார்த்தீங்களா?
செம்ம வியூங்க. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையா இருக்குல்ல. ஒரு சின்ன இடத்துக்குள்ள எவ்வளோ பேர் கோயில் படுறான், எத்தனை கோயில் படுறான். இன்னும் மேலே போகுது. முன்னாடி சிக்னல் கொடுங்கடா யாருன்னா வந்தா. இங்கே பாருங்க, ஸ்ரீ மகா சரஸ்வதி கோயிலுங்க. எங்க நாங்களே கேமராவுக்கு தப்பிச்சு எடுத்துன்னு இருக்கோம். அடி 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 லைட்டாக அடி. அவ்வளோதாங்க, பார்த்து முடிச்சாச்சுங்க கோவில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்களேன். டெம்பிள் வந்து ஆக்சுவலி கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் மேலே. ஆனால் என்னென்னா இங்கே வந்து சில ரிஷிகள் இந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து இது வியாபாரம் ஆகிட்டானுங்க. ஆனால் இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர் சூப்பராக, மலைக்குள்ளங்க, அது ஒரு மலைக்குள்ள ஒரு கேவ் கோவில். பில்டிங்கு மற்றது எல்லாமே மலை. நாங்கள் நிற்கிற இடம் கூட மலை தான். ஆமாம், இந்த ட்ரிப்பு நிறைவடைகிறதுக்கான ஒரு இதுவான இடம் தான் இந்த ஒரு கேவ் டெம்பிள். ஆமாம், 2 இடத்த மட்டும் பார்க்க முடியல. ஏன்னா அது 2 இடத்த மட்டுமே ஆளுங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் அது நல்லா இருந்துச்சு. இது வந்து என்னன்னா இது மலை கீழேங்க, மாதிரி குகையை குறைஞ்ச ஒரு கோவிலுங்க. ஸ்ரீ விஸ்வா விராட் தர்ஷனாங்க. நாங்கள் நடந்து வர வழியில் இது ஒரு கோவில் ஒன்று பார்த்தோம். உள்ளே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி வந்து வெளியே போயிட்டு சொல்கிறேன். என்னடா வேணா 3 பேருமே கல்யாணம் ஆகணுமா? கல்யாணம் ட்ராவல் பண்ண முடியாது. கைஸ், அதாவது என்னென்னா டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டு இந்த பில்டிங்கை பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஜட்ஜ் பண்ணிட்டேன். சரி, நார்மலாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே ஏறி குகையாக, அதாவது இவங்க வந்து எப்படி சொல்கிறது, மலை அடிவாரத்தில் ஒரு குகைக்குள்ளே இருக்கிற ஒரு கோவிலுங்க. ஆக்சுவலி என்னென்னா இது உள்ளே ஏறி மேலே போகும்போது குகையாக போகுதுங்க. 2 இடத்துல மட்டும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. எப்படி சொல்கிறது, வெளியேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்குங்க. ஆனால் உள்ளே போகும்போது சூப்பராக இருக்குங்க. அதோட ஆம்பியன்ஸ், அந்த வைப் சூப்பராக இருக்குது. கைஸ், உள்ளே வந்து ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது இந்த கோவில் வந்து மகாபாரதத்தில் பாண்டவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து விசிட் பண்ண இடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஸ்ட்ரக்சரில் இது பண்ணி உள்ளே வந்து டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயம்லாம் மாற்றிருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து சும்மா குள்ளே வந்தீங்கன்னா இந்த கோவில் வந்து விசிட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். போகும்போது ரிவர் ராஃப்ட் பண்ணும்போது பேண்ட் வந்து நனைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கார் மேலே காய போட்டு போயிட்டு வந்தேன். காஞ்சிருச்சிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷூ போட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது எல்லாருக்குமே வந்து பொட்டு வச்சாங்க. சரி, நானும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இந்த ரிலீஜியன் அந்த ரிலீஜியன், இந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட்டு இப்படிலாம் இல்லைங்க, எல்லாமே ஈக்குவல். பிகாஸ் நான் வந்து ஒரு ட்ராவலர், ஒரு லைஃப்பை வந்து நான் வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறேன். எனக்கு வந்து எல்லாமே ஒன்று தாங்க. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. வீடியோவில் வர்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கவுங்க என்ன கும்பிடணுன்றது அவங்கவுங்க இஷ்டம், ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா எல்லோரும் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாலியாக வந்து இந்த இடத்துக்கு வரலாங்க. எனக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு இந்த இடம். ஆக்சுவலி டே 3 வந்து எண்ட் ஆக போகுதுங்க. காலைல வந்து ரிவர் ராஃப்டிங் பண்ணியிருப்போம். இப்போ வந்து மதியானம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து இந்த டெம்பிள் வந்து விசிட் பண்ணியிருப்போம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. சொல்ல என்னால் வந்து மறக்கவே முடியல. இந்த 3 நாள் வந்து அவ்வளோ மெமரிஸு. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் நல்லா பெஸ்ட்டாக, இன்னும் நல்லா சூப்பராக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எடுத்து போடுறோங்க. மணாலியோட கடைசி எபிசோடு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6:30க்கு பஸ் இருக்குது. நம்ம வந்து அங்கேருந்து வந்து சென்னை கிளம்புறோம்.
எங்கள் கடைசி நாள் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பாக தான் இருக்குது. சே இந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. நான் வந்து 20 days 10 days கூட ட்ராவல் பண்ணுவேன். ஆனால் வந்து நான் வந்து இன்னொரு இடத்துல வேலைக்கு போகிறதுனால என்னால் ட்ராவல் பண்ண முடியலங்க. மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நான் அதில் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் கொஞ்சம் ப்ரைவேட்டாக நிறைய நான் இந்த யூடியூப்பில் போடாத விஷயத்தெல்லாமே இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் போடுவேன். அங்கே போய் பாருங்கள். இப்போ நாங்கள் டெம்பிள்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு ஈவினிங் நம்ம கிளம்ப போகிறோம். அதனால சும்மா இந்த ஆற்று பக்கமாக வந்தோம். சரிங்க நந்து போகலாமான்னு. இப்போ அந்த பக்கமாக போகலாமாடா. ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான இடம் அது. மஜா ஸ்பாட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு. அப்படியே நிற்கிறியா? ஃபோட்டோ எடுத்துடுறேன். அப்படியே நில்லு, ஃபோட்டோ எடுத்துடுறேன். கீழே சின் டவுன் பண்ணு. சரி ஸ்மைல் பண்ணு. இப்போ கால் நடக்குது பாரு. நானே என்ன பண்ண போகிறேன், ஐஃபோனில் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 10 ரூபா வாங்க போகிறேன். என்ன சொல்கிறேன்? சூப்பர். அவ்வளோதான். அது அவங்ககிட்ட இருந்து ஆரம்பி ஃபஸ்ட்டு. டேய் 10 ரூபா கொடுக்குறியா? பக்கா ஃபோட்டோனா வரும். பக்கா ஃபோட்டோ இல்லையா? நீ 10 ரூபா கூட எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. அப்படியே நில்லு. அப்படியே இப்போ கேமரா பார்க்க போறியா இல்லை பாக்கெட்டில் கை விடு? அப்போ கோட்டில் கை வைக்காத, பாக்கெட்டில் கை விடு. இங்கே பாரு மேலே, இந்த பக்கம் பாடுறா. மேலே தூக்கு. இங்கே பாரு சிரி சிரி மச்சா. இருடா. அவ்வளோதானே வரும். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸே சிரிச்சுன்னு இருக்கிறாங்க பாடுறா எல்லாரும். சிரித்தலா அழகா சிரித்தல. இங்கே பார்த்தல கேமரா ஒரு வாட்டி பார்த்தல. ஸ்டோரேஜ் ஃபுல் இருந்துச்சு பாரு. அந்த ஆப்ஷன் தெரிலடா. நான் ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்றா. எனக்கு எடுக்கும்போது கட் ஆயிடுச்சு. இப்போ யாரோ வேறு யாரையும் இடம் பிடிச்சாங்க போய் கையை கால் ஆட்டுங்க. இங்கே பாரு, இங்கே பாரு ஆக்கிரமிப்பு பாரு. அழகே எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுன்னு. இப்போ ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு, இடமும் போயிடுச்சு. அங்கே பாரு எப்படி. உங்களுக்கு மட்டும் சூப்பராக இங்கே பாரு எவ்வளோ அழகழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துக்குறேன். எனக்கு மட்டும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன். யார் செய்த பிழை? பொதுவாக ஃபோட்டோ நல்லா இல்லைனா சரி. உன் ஃபோட்டோ பார்த்தாங்களா? சப்ஸ்கிரைபர் பார்த்தாங்க. உன் ஃபோட்டோ நல்லா. ஐ அம் நாட் அ ஃபோட்டோகிராஃபர். எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் எடுத்து கொடுத்தேன். என்ன பாய் உனக்கு போன ஃப்ரேம் காட்டுறேன் இந்த மாதிரி எடுறான்னா அதுக்கு மாறா இருப்பா. ஆப்போசிட்டாக வேறு மாதிரி. சரி அங்கே நில்லு. அங்கே போய் நாங்கள் போயிட்டானே. அங்கே போய் குல்ஃபியோயா போகிறாங்க பாரு ரிவர் ராஃப்டிங்கு. ஏமா நவருமா பார்த்தீங்களா? இங்கே ஃபோட்டோ எடுக்கிறத பாருங்க. போயிட்டு வராங்க பாருங்கள் ரிவர் ராஃப்டிங்க்கு. அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்து போயிடுவாங்க. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. கூட 10 ரூபா ஸ்கேம். ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த ரிவர் ராஃப்டிங் வீடியோ பார்க்கணுன்னா போன எபிசோடில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் புரியும் நாங்கள் பேசுறது. இப்போ சொல்லுங்க ஃபோட்டோ எப்படி வந்திருக்கு? சூப்பர். நீதான்டா 10 ரூபா தரேன். என்னது இது? ஃபோட்டோக்கு 10 ரூபா சமயத்துக்கு இந்த ஃபோட்டோ போடுறோம் பாருங்களேன். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆகுதுங்க. டெல்லியிலேருந்து நம்ம வந்து மணாலி வந்திருப்போம். அன்றைக்கி நைட் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நம்மளை இறக்கி விட்டு போனாங்க. காலையில் பார்த்துருப்போம். இப்போ வந்து கிளம்ப போகிறோங்க. மணாலி விட்டு கிளம்ப போகிறோம். நம்ம டிரைவர் அப்படியே கிளம்புறாருங்க காரில் விட்டுட்டு. பாய் பையா, பாய். see you, nice to meet you. see you, bye. ஓகே சார், பாய். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு தாங்க. 1 hour வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து டைம் ஓட்டணும். இங்கே பாருங்கள், இதாங்க மணாலியோட ப்ரைவேட் பஸ் ஸ்டாப்பு. கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்னா மணாலி இந்த மால் ரோடு கிட்டே இருக்கும். இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாப்பு. மணாலி சீரியஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ நான் வந்து மணாலியிலேருந்து கிளம்புறேங்க. பியூட்டிஃபுல் மெமரிஸுங்க. 3 நாள் செம்ம மெமரிஸு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச மெமரிஸ். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர். என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு மெமரிஸ் நான் க்ரியேட் பண்ணதே இல்லைங்க. லைஃப் டைம் மறக்க மாட்டேன். இன்னொரு வாட்டி கண்டிப்பாக நான் வந்து மணாலி வருவேங்க. இதோடு நான் கிளம்புறேன். பை.